வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 ரோல் கூடையோட டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து கிளாஸ் வயருக்கும், நார்மல் வயருக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது இன்னைக்கு பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு என்னென்ன மாடல்ல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இது வந்து நார்மல் வயர்ல 2 ரோல் கூடை. இது வந்து மூடி போட்ட கூடை பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல 2 ரோலுக்கும் கொஞ்சம் தான் இது கம்மியா வந்திருக்கு. இன்னைக்கு இந்த கூடையில வந்து உங்களுக்கு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்றத நான் காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்க. இது வந்து கிளாஸ் வயர்ல வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் அண்ட் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மெஷர்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது வந்து 2 ரோல் தான். 2மே 2 ரோல் தான். இது வந்து ஆரஞ்சு அண்டு கிரீன் கலர் வந்து நார்மல் வயர்ல நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டீல் ஸ்கேல்ல தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நாட்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா திக்கா இருக்கு அப்படின்னு. இது வந்து கிளாஸ் வயர்ல மேக் பண்ணியிருக்கேன். அதே 2 ரோல் தான். ரெட் ஒரு ரோல், மஞ்சள் ஒரு ரோல் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு நாட்ஸ் பாருங்க எவ்வளோ மெலிசா இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வயர் நிறையா இருக்கு. அதனால கூட பெருசா தெரியுது உங்களுக்கு. நார்மல் நாட்டை விட கிளாஸ் வயர்ல போடுறப்போ கூட நல்லா பெருசா இருக்கு உங்களுக்கு வந்து. இது வந்து 2 கலர் தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு கூடைக்கு நம்ம எடுத்தோம்னா செக்குடு டைப்ல போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு ஒரு பண்டலும் கிரீன் ஒரு பண்டலும் எடுத்து தான் இதில் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 6 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 9 லைனு. பேஸ் போட்டு முடிச்சதும் இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அதாவது இதில் க்ரீன் வந்து 14 வயரும், ஆரஞ்சு வந்து 10 வயரும் எடுத்து கட் பண்ணி பேஸ் வந்து 9 லைன் போட்டு ஹைட் 23 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சொருகிக்கோங்க. அப்புறம் ஹேண்டில் வந்து இன்னர் வயருக்கும் சேம் இதே கலரில் தான் நான் வச்சுருக்கேன். 2 ரோல் தான் எனக்கு கரெக்டாக இந்த கூடைக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த கிளாஸ் வயரில் பார்க்கலாம். இதுவும் வந்து 2 ரோல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து வயர் நிறையா இருக்கிறதுனால நம்ம நிறைய மெஷர்மெண்ட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எடுத்திருக்கோம் நான். இப்போ நான் சொல்கிறேன். 7 அடியில் 27 வயர் எடுத்துக்கோங்க. ரெட்டில் வந்து 15, ஆரஞ்சில் வந்து 12 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 11 லைன், ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சொருகியிருக்கேன் நான். பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கூட எவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஹேண்டிலுக்குமே அதே வயர் தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் அதே கலரில் தான். இன்னர் வயர் வந்து இந்த இதுக்கு நான் 4 வயர் வச்சுருக்கேன். அப்பையும் பாருங்கள் மெலிசாக தான் இருக்குது. ஏன்னா கிளாஸ் வயர் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் நம்மளுக்கு. எவ்வளோ தான் நாட்ஸ் நம்ம டைட்டாக போட்டாலுமே உங்களுக்கு வந்து பொடியாக தான் வரும் நாட் வந்து உங்களுக்கு. அதான் இந்த கூடையோட டிஃப்ரென்ஸுங்க. கிளாஸ் வயரில் போட்டால் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. அடுத்து வந்து இது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி 1.25 ரோல் இந்த கூடைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 2 ரோலுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்னர் வேர் எல்லாமே நான் சேம் இதே இதில் தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன் நான். ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் பாருங்கள். நான் டிஃபன் பாக்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸு பாருங்கள். இதோட பேஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குன்னு. இதுவே வந்து உங்களுக்கு இந்த கூடைக்கு 10 இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 2 அடுக்கு வச்சுருக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இடம் இருக்குது அந்தளவுக்கு. இது ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டவலு, ஸ்பூனு எல்லாமே நீங்கள் வச்சு விட்றதுக்கு இந்த மாதிரி பேக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சைடில் கேப்லாம் இல்லாமல் ஃபுல் ஃபினிஷ்டாக இது வந்து எல்லாமே நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செக்குடு டைப்பில் இந்த கூடையை வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அட்டை போட வேணாம். ஏன்னா இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 7 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து அதே ஃப்ரண்ட் பாகத்துக்கு வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க. அப்புறம் திரும்ப ஃப்ரண்ட் மூடி பாகத்துக்கு வந்து திரும்ப 8 லைன்ஸ் போட்டுக்கணும். சைடில் வந்து 3 லைன் போட்டுக்கோங்க. சைடில் கேப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 3 லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா லாக்கெல்லாம் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் நீட்டாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கூடைகளை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து குழந்தைகள் தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நார்மல் வயரில், கிளாஸ் வயரில் மூடி போட்ட கூட இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.